இந்த இஅ்திராஃப் தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பதை நாம் 3 பகுதிகளாக சொல்லலாம். ஒன்று, இறைவனிடத்தில் தவறை ஏற்றுக்கொள்ளல். எல்லா தவறுகளையும் இறைவனிடத்தில் என்ன ஏற்றுக்கொள்ளல். இரண்டாவது, வெளிப்படையாக தெரிகிற நேரத்தில் மக்களிடத்திலே தவறுகளை என்ன செய்யறது ஏற்றுக்கொள்ளல். வெளிப்படையா தெரிஞ்சா ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நினைக்க வேண்டாம். வெளிப்படையா தெரிகிற விஷயத்துக்கு வேற விளக்கம் சொல்லலாம். வெளிப்படையா தெரிகிற விஷயத்துக்கு கூட வேற விளக்கம் சொல்லலாம். விளக்கம் சொல்லாமல் அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளல். மூன்றாவது, உங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும் தவறு என்று சொல்லி, ஆனால் ஒரு மனிதனுடைய விஷயத்திலே நடந்த தவறு நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள், மனம் வந்து தவறை என்ன செய்றீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது மூன்றாவது. இந்த மூன்றாவது விஷயம்தான் நிறைய பேர் தடுமாறக்கூடிய விஷயம். ஏனென்றால் அது உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான அதிகமான சூழலும் சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு. அதிலே நிறைய பேர் என்ன செய்து விடுகிறார்கள், தவறி விடுகிறார்கள். இதுதான் மின்ஷியமில் கிபார் என்று சொல்வார்கள். பெரியவர்களுடைய பண்பு என்ன, அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளல். இப்படி 3 தவறுகளாக நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுல மிகப்பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய அம்சமும் இறைவனிடத்தில் நீங்கள் தவறை ஏற்றுக்கொள்ளல் என்பதுதான். நிறைய பேர் நினைக்கலாம், இறைவனத்தில் நம்ம எல்லாம் தவறை ஏற்றுக்கொண்டு தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம், எவ்வளவு பட்டியல் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பது மிக இலகுவாக நம்ம இறைவனுக்கு முன்னால் நம்ம என்ன செய்வதில்லை ஏற்றுக்கொள்வது இல்லை. நல்ல முறையில் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் எங்கள் மனது நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தவறுக்கும் ஏதோ ஒரு சூழலையும் நேரத்தையும் காலத்தையும் நிர்பந்தத்தையும் சொல்லி நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம். முத்தலக்காக மனம் திறந்து நான் அநியாயக்காரன் என்று தவறை ஏற்றுக்கொள்வது இல்லை. நான் அநியாயக்காரன் என்று தவறை ஏற்றுக்கொள்வதில்லை. வட்டியில விழுந்தவர் ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறார். இவர்கள் ஜக்காத்தை ஒழுங்காக வழங்கி இருந்தா நான் வட்டியில விழுந்திருக்க மாட்டேன் அப்படி என்று ஜக்காத்து தராதவர் தான் இவர் வட்டியில விடுறதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு சம்பந்தத்தை வைத்துக் கொண்டுதான் இறைவனிடத்திலும் என்ன செய்கிறார்கள், அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒழுக்க கேட்டில விழுந்து விட்டால், என் மனைவி சரியாக இருந்திருந்தால் நான் இந்த ஒழுக்க கேட்டில என்ன செஞ்சிருக்க மாட்டேன், விழுந்திருக்க மாட்டேன். யார தலையில? இவர் செய்யக்கூடிய எல்லா குற்றத்துக்கும் யார் காரணம்? சூழல்ல உள்ளவர்களும் அவர்கள் தான் இவர்களுக்கு காரணம் என்கின்ற அமைப்பில் தான் இறைவனிடத்திலே குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு முன்னாலே நமது இயல்பு இப்படியாக இருக்கிறது. அதனால் தான் எங்களுக்கு ஒரு துஆ சொல்லி தரப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி என்று சொல்கிறோமே, அதை நம்ம கடைசியா என்ன சொல்கிறோம்? வ அபூஉ லக பிதம்பி, எனது பாவத்தை உன்னிடத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனது பாவத்தை உன்னிடத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த விதமான அடைப்புக்குறியும் இல்லாமல், எந்த விதமான முன்பகுதியும் முன்பகுதியும் இல்லாமல், எந்த நிர்பந்தமும் இல்லாமல் உனது நியமத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ எல்லா நியமத்துக்கு எனக்கு செஞ்சுதான் நான் பாவம் செஞ்சுக்கிறேன். எல்லா நியமத்துக்களும் செய்யாம இல்ல. அதுல வருது எப்படி? அதாவது அபூலக பினிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி, நீ எனக்கு செய்த எல்லா அருளையும் ஏற்றுக்கொள்கிறேன், நான் உனக்கு பாவம் செய்திருக்கிறேன் என்றும் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே நான் பாவம் செய்தது நீ அருள் செய்திருந்த சூழலில் தான், நீ தடுத்த சூழலில் அல்ல. ஆனா நிறைய எங்களுடைய பாவத்திற்கு நாம் உள்ளத்தால வைத்திருக்கக்கூடிய காரணங்கள் நினைச்சு பாருங்க. உண்மையிலேயே முத்தலக்காக திறந்து இறைவனுக்கு முன்னால ஏற்றுக்கொள்கிறோமா, காரண காரியங்களோடு ஏற்றுக்கொள்கிறோமா? நல்லாக மனதை திறந்து யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இறைவனுக்கு முன்னாலும் கூட காரண காரியங்களோடு தான் என்ன செய்கிறோம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையில் அல்லாஹு தஆலா அவரை காப்பாற்றுவதற்கு காரணமாக என்ன சொன்னார்? லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன். இதான் யாத்திரா. ஏற்றுக்கொள்ளல் என்பதற்கு தானே முன்னுரை பின்னுரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளதான் ஏற்றுக்கொள்ளல். நிறைய பேர் ஏற்றுக்கொள்றது கௌரவம் கண்ணியம் அந்த பகுதியெல்லாம் பாதுகாத்து ஒரு வார்த்தை சொல்வார்கள். நான் தவறு செஞ்சேன், நான் மறுக்கல, ஆனாலும் பின்னால் ஒரு கட்டுரை எழுதுவாங்க பாருங்க. அந்த கட்டுரையில இந்த தவறை ஏற்றுக்கொள்றதை விட இந்த தவறு நியாயம் என்றுதான் இருக்கும். இந்த தவறு என்ன இருக்கும்? நியாயம் என்றுதான் கூடுதலாக இருக்கும். அப்ப தவறு என்பது நியாயத்தின் அடிப்படையில் இவர் தவறு செஞ்சுக்கிறாரு, அவர் நியாயம் இல்லாம தவறு செய்திருக்கிறார் என்று ரெண்டா பிரிக்க வேண்டி வருது. தவறு செஞ்சா தவறு தான், நியாயம் அவன் நியாயம் என்ன அதுல இல்லை என்றுதான் ஏற்றுக்கொள்ளல். இஅ்திராஃப் என்ற அதுதான். நல்ல முறையில யோசிச்சு பாருங்க. லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரன்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அல்லிம்னி துஆ, எனக்கு ஒரு துஆ சொல்லி தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, இன்னி ظلمت நஃப்ஸி துல்மன் கஸீரா, எனது ஆத்மாவுக்கு எனக்கு நான் நிறைய அநியாயங்கள் செய்து விட்டேன். இதுதான் துஆ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, இன்னி ظلمت நஃப்ஸி துல்மன் கஸீரா. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எந்த விதமான அடைப்புக்குறி இல்லாத ஒரு ஏற்றுக்கொள்ளலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவனுக்கு முன்னால் இருந்து நாங்கள் மன்னிப்பு தேடுகிற நேரத்தில் எங்களது இஅ்திராஃப் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், முழுமையாக மனது திறந்து நான் செய்த தவறுக்கு 100% நான் தான் பொறுப்பு. இதை இன்னும் தெரிய வேண்டும் என்றால், நாளை மறுமையில் விசாரிக்கிற நேரத்தில் நான் விபச்சாரத்தில் விழுந்து விட்டேன் என்று இறைவன் விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹ் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். என்ன பதில் சொல்லுவோம்? அவர் காரணம் இவர் காரணம் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்வான்டா, லா தஹ்தஸிமு லதைய வகத் கத்தம்து இலைக்கும் பில் வாயித், என்னிடத்தில் விவாதம் செய்ய வேண்டாம், ஏற்கனவே நான் உங்களை எச்சரித்து விட்டேன். ஏற்கனவே நான் உங்களை எச்சரித்து விட்டேன். விவாதம் அங்க இல்லை. நீ செய்த தவறுக்கு நீதான் பொறுப்பு. நீ செய்த தவறுக்கு நீதான் பொறுப்பு என்பது யாரும் அல்லாஹு தஆலா அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு வழங்கணுமாக இருந்தால், இல்லாமன் உக்ரிஹ, இக்ராஹ் நடந்திருக்க வேண்டும், ஆயுத முனையில நடந்திருக்கணும், உண்ட உயிரை நிர்பந்திக்கிற நிலைமை நடந்திருக்கணும். அப்படி இல்லாத விடுத்தது நிர்பந்தமே இல்லை. உனக்கு ஆயுத முனையில நடக்காத விடுத்து அல்லது உனக்கு உயிர் போகும் என்ற நிலை இல்லாத நேரத்தில் எதுவுமே என்ன உனக்கு நிர்பந்தம் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்.